नमस्ते बच्चों, मेरा नाम मीनाक्षी है. ஸோ என் பேர் மீனாட்சி. நான் இன்றைக்கி உங்களுக்கு விஷாரதுத்ரா செகண்ட் பேப்பர் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரமணா பப்ளிகேஷன்ஸோட இந்த செமினார் முயற்சி ரொம்ப புதிய முயற்சி. ஸோ அது நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம விஷாரதுத்ரா செகண்ட் பேப்பரில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது கொஷின் பேப்பர் லீக்கிங் செமினார் கிடையாது. கொஷின் பேப்பர் நம்ம யாராலையும் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது சபாவோட கண்ட்ரோலில் இருக்கிறது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஐடியா, நம்ம ஒரு முக்கியமானதாக எது படிச்சுக்கணும், ஏன்னா முழு இதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. பட் அது தவிர நம்ம முக்கியமாக எதை படிக்கணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா நம்மளால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த செமினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் விஷாரதுத்ராவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர். ஸோ செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு த்ருவஸ்வாமினி சூரியோதய் பிராச்சீன் பாரத் கா இத்திஹாஸ். த்ருவஸ்வாமினி 50 மார்க்ஸ்க்கு வரும், சூரியோதய் 35 மார்க்ஸ்க்கு, பிராச்சீன் பாரத் கா இத்திஹாஸ் 15 மார்க்ஸ். ஸோ த்ருவஸ்வாமினியோட 50 மார்க்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஆர்சி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், அந்த டயலாக்ஸ் கொடுத்து அதோட சந்தர்ப்ப வியாக்கியா எழுத போகிறீங்க. ஸோ அது 20 மார்க்ஸ்க்கு. சரித்திர சித்ரன், ஸோ த்ருவஸ்வாமினியோட கேரக்டர் ஸ்கெச்சஸ், ஸோ அது ஒரு 15 மார்க்ஸ்க்கு. ஷார்ட் நோட்ஸ், டிப்பனினா ஷார்ட் நோட்ஸ், அது உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு. ஸோ இந்த த்ருவஸ்வாமினி ஒரு புக்கை படிச்சிங்கனாலே உங்களால் 50 மார்க்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக வாங்க முடியும். ஸோ அது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து அந்த கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. த்ருவஸ்வாமினி இஸ் வெரி ஈஸி. அண்ட் சூரியோதயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இஆர்சி 10 மார்க்ஸ், எஸ்ஏ 15 மார்க்ஸ், டிப்பனி 10 மார்க்ஸ். பிராச்சீன் பாரத் இத்திஹாஸில் எஸ்ஏ 10 மார்க்ஸ், இது 5 மார்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ருவஸ்வாமினி ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கனாக்கா எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்டை கடைசியில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு நல்ல தெரிஞ்ச எஸ்ஏஸை முதல்ல எழுதுங்க. ஸோ அந்த சேம் லாஜிக் தான் நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அப்ளை பண்ணுற அதே லாஜிக் தான். நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்ச எஸ்ஏஸை முதல்ல ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் பின்னாடி எழுதுங்க. அழகாக அதுக்கு சந்தர்ப்ப வியாக்கியா அதெல்லாம் கொடுத்து எழுதினீங்கன்னா இஆர்சியில் 20 மார்க்ஸ்க்கு நீங்கள் 4 இஆர்சிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க 6 இஆர்சிஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 4 இஆர்சி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 4 இஆர்சியுமே உங்களுக்கு த்ருவஸ்வாமினிலேருந்து வந்திருக்கும். அதில் எழுதும் போது உங்களுக்கு நீங்கள் அந்த என்ன இந்த கேரக்டர் இந்த டயலாக் சொல்லியிருக்காங்க, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் பிரசங்கில் நீங்கள் இந்த புக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ய வாக்கியாம்ஷ த்ருவஸ்வாமினி நாமக் நாட்டக் से लिया गया है. அதோட ஆத்தர் யார்? ஜெய்சங்கர் பிரசாத். இது ஐதிஹாசிக் நாட்டக். இது மாதிரி சிம்பிள் பாயிண்ட்ஸ் அதில் பிரசங்கில் எழுத போகிறீங்க. ஸோ த்ருவஸ்வாமினி குப்தகாலோட அந்தகார்மய பிரசங்க கச்சுனாக. ஸோ அந்தகார்மய இருட்டடிக்கப்பட்ட குப்த காலை பற்றி சொல்கிறார் இதில். நெக்ஸ்ட் சந்தர்ப்ப, எந்த சுச்சுவேஷனில் அந்த டயலாக், அப்புறம் அந்த டயலாகோட எக்ஸ்பிளனேஷன் வியாக்கியா அண்ட் விசேஷதா. இந்த விசேஷதா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த டயலாகோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதை 4 ஸ்ப்ளிட் பண்ணி 4 ஹெட்டிங் எழுதினீங்கன்னா ஸோ யூ வில் கெட் 25 மார்க்ஸ் ஒரு இஆர்சிக்கு. ஸோ நார்மலாகவே நம்ம அந்த பிரசங்கம் சந்தர்ப்ப அதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். வியாக்கியாவும் எக்ஸ்பிளனேஷன், அந்த டயலாகை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறீங்க, ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இஆர்சி பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ சரித்திர சித்ரனில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ருவஸ்வாமினியில் கேரக்டர் ஸ்கெட்ச் பிக் கேரக்டர் ஸ்கெட்ச் உங்களுக்கு ஒரு 4 கேரக்டர் ஸ்கெட்ச் தான் இருக்குது. ஸோ 4ல் போன வாட்டி சந்திரகுப்தவும் சிக்கர் சுவாமியும் கேட்டதுனால தைரியமாக யூ கேன் லீவ் தட். விட்டுட்டு நீங்கள் த்ருவஸ்வாமினியும் ராமகுப்தா எது உங்களுக்கு ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண வருதோ அதை செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு அழகாக 15 மார்க்ஸ் வரும்போது நீங்கள் அதுக்கு ஹெட்டிங்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் ஸ்கெட்சை பேராகிராஃபாக எழுதாமல் அதுக்கு ஹெட்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு
துருவ சுவாமினி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டக்கோட நாயிகாவோட பேர். ஓகே, பியார் ஒரு ஹார் அந்த மாதிரி செப்பரேட்டாக ஹெட்டிங். அதாவது வைவாஹிக் ஜீவன் அவள் எப்படி இது பண்ணுறா. ஸோ சதித்வகி ரக்ஷா. ஸோ அவள் வந்து அவளை பிடிச்சி இது பண்ண போகிற போது கூட அதை வந்து அவளுடைய பத்னித்துவத்தை ரக்ஷா பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு எப்படி போராடுறா. சாஸ்வத் நாரித்வா வா சாஹஸ். அவள் வந்து ஷீ இஸ் ஆல்சோ எ நார்மல் விமன், ஆனாலும் சாகசத்தோடு இருக்கா. அதுக்கப்புறம் அட்வர்ஸ் சுச்சுவேஷன்ஸ், விஷம பரிஸ்திதியாலையும் நல்லபடியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறா என்னங்கிறது. தயா ஒரு கருணா கி பூர்த்தி. ஸோ ஷீ இஸ் வெரி கைண்ட். எந்த ஒரு இன்சிடெண்ட்டில் கைண்டாக இருக்கா. அந்த சக்ராஜ் கோமா, சக்ராஜோட வைஃப் கோமா வந்து மிஹிர் தேவ் அவங்க வந்து கேட்குற போது அந்த சவத்தை எடுத்துன்னு போகலாமான்னு கேட்குற போது அதை அலோவ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அந்த கைண்ட்னஸ் குறிப்பிட்டு சொல்லணும். புரோஹித் கே விசார். ஸோ அது வந்து சாகசி துருவ சுவாமினி, தைரியமானவள். ஸோ கல்நாயக் ராமகுப்தா வந்து அவள் மூலியமாக தான் அவளோட இதில் தான் அந்தாரா. ஸோ அந்த மாதிரி அவளோட கேரக்டரை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதுகிற போது யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, துருவ சுவாமினி அண்ட் ராமகுப்தா ரெண்டுத்தில் எதுவும் உங்களுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை படித்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வரும்போது டிப்பனி. டிப்பனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோஹித், சக்ராஜ், கோமா அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வாட்டி இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ராஜ், மந்தாகினி, மிஹிர் தேவ், ஹிஜடா. ஓகேவா? சக்ராஜோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் மிஹிர் தேவ், ஆச்சாரிய மிஹிர் தேவ், மந்தாகினியோட கேரக்டர். அண்ட் மந்தாகினி வந்து நம்ம கூங்கி கட்கதாரணி ரெண்டு பேராகவும் கூப்பிடுவோம். ஸோ அதையும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஹிஜடா இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சூரியோதய். சூரியோதயில் 6 நாட்டக் இருக்குது. ஸோ 6 இதில் வந்து நாட்டக்கில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் 3 தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியோதய், உதயன், ரிஷிஷ்ரங்க. ஸோ இதில் ரிஷிஷ்ரங்க வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் சூரியோதய் அண்ட் உதயன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதில் மாயோபியா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மாயோபியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்டோரி அது. அதே மாதிரி அதில் டிப்பனி பார்த்தீங்கன்னா நிர்ஜர்னி, விபாண்டக், ததாகத், வாசவதத்தா, ஊர்வஷி, சமுத்திரகுப்த, சஷாங்க், சுதி அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 டிப்பனி தான் எழுத போகிறீங்க. ஸோ டிப்பனி 2 தான் எழுத போகிறீங்க. 2 டிப்பனியில் வந்து நீங்கள் இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆச்சாரிய, சஷாங்க், நிர்ஜர்னி அதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர்லேயே வந்துடுறது சூரியோதயிலேயே. ஸோ அதனால அந்த சூரியோதய் நல்லா தரோவாக அந்த ட்ராமா பிடிச்சிங்கனாக்க ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸை நீங்கள் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு த இது வந்து அதோட இஆர்சி, அந்த இஆர்சியும் கடைசியில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராச்சீன் பாரத் கா இதிஹாஸ். ஸோ அந்த பேரே சொல்கிற மாதிரி இட் இஸ் ஆக்சுவலி நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தான். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் இது தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறத எஸ்ஏவை சூஸ் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆரிய சபியதா கா வர்ணன் வந்துடுது, அதனால அதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். குப்தகாலின் சாசன் கா பாரதிய இத்திஹாஸ் கா ஸ்வர்ண யுக் அதுவும் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிந்து காட்டி சபியதா, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது அதோட தற்காலிக் சாமாஜிக் ஜீவன் பர் பிரகாஷ் டால்னா. அப்புறம் ஜெயின் சாகித்ய, மௌரிய சாம்ராஜ்யோட விசேஷத்தா, ஜெயின் சாகித்ய. அப்புறம் சிந்து காட்டி சபியத்தாவில் வந்து நகர் நிர்மாண், எப்படி அந்த சிட்டியை வந்து டெவலப் பண்ணாங்க, எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்த சிட்டியோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தது. அப்புறம் உத்கீர்ண லேக், மௌரிய கிராந்தி. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த தடவை டிப்பனியில் உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஏன்னா பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி தான் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸுமே டாபிக்ஸுமே ஒரு ரீடிங் கொடுங்க. நமக்கு புக் லாங்குவேஜோட இன்ட்ரெஸ்ட், லிட்ரேச்சரோட இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குற போது
யூ ஹாவ் டு ரீட் தரோலி ஆல் இது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ரீடிங் கொடுக்கணும். லேர்னிங் அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது லேர்னிங் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எதுவுமே நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளோட ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் அல்டிமேட்டாக பேசக்கூடியது அந்த ரைட்டிங்கில் ப்ரெசன்டேஷன். ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ளிங் இருந்ததுன்னா மார்க்கோட போடுறவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். ஸோ அது கம்மியாக தான் போடுவாங்க. இதெல்லாம் ஸ்மால் டெக்னிக்ஸ் விச் வி ஹேவ் டு ஃபாலோ. ஸோ நல்ல போல்ட் லெட்டர்ஸில் எழுதுங்க, குட்டி குட்டியாக எழுதாதீங்க. ஒரு நல்ல போல்ட் லெட்டர்ஸில் எழுதி நல்ல ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் போட முடியும்னா இந்த இத்திஹாஸ்க்கு ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெயின் சாகித்யமும் உத்கீர்ண லேக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். உத்கீர்ண லேக் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஷிலா லேக், குஹா லேக், அந்த மாதிரி கார்விங்ஸ் அதெல்லாம் இருக்கிற போது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நம்ம அந்த உத்கீர்ண லேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நம்ம சாஷன் ரூல் எப்படி இருந்தது, தான், தக்ஷிணா, ஸ்மரன், அந்த அவங்களுடைய ஸ்மிருதி மெமரிஸ் எப்படி இருந்தது, ஆதி பிரமுக் விஷயம் கா உல்லேக் ஹே. இதில் வந்து ராஜாவோட பேர், அவர் எந்த வம்சத்தில் வந்திருக்கார், எந்த கிருத்தீஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, கிரியேஷன்ஸ் என்ன டேட்ஸ் இம்பார்ட்டண்ட், அதை பற்றிலாம் இருக்கிறது தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும் உத்கீர்ண லேக்கில். ஸோ அந்த மாதிரி அந்தந்த பாயிண்ட்ஸை சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சிம்பிள் சென்டென்சஸில் பிரேக் பண்ணி படிக்கிற போது உங்களால் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பிராகைதிகாசிக் பாரத் கி இத்திஹாஸ் கா பூரா பதா ஹமே மில்தா ஹை. உத்கீர்ண லேக்லேருந்து தான் நமக்கு எல்லாமே தெரியுது. அதில் சாமாஜிக் கட்னாவும் சோஷியல் இன்சிடென்ட்ஸ் என்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அதை பற்றின நாலேஜ் நமக்கு கிடைக்கிது. தற்காலின் சாசன் இப்போ வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய ரூல் யார், ராஜ்நீதிக் பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது, தார்மிக் பரிஸ்திதி ரிலீஜியஸ் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த உத்கீர்ண லேக்கில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்லாம் என்னென்னு நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதில் வந்து துருவசுவாமினி, ராமகுப்தா, ஷக்ராஜ், பந்தாகினி, மீர்தேவ், இஜுடா, அப்புறம் சூரியோதயில மாயோபியா, சூரியோதய், உதயன், நிர்ஜர்னி, விபாண்டக், ததாகத், டிபனில வாசவதத்தா, ஊர்வஷி, சமுத்திரகுப்தா, சஷாங்க், சுதி, அதெல்லாம் மௌரிய சாம்ராஜ்யக்கு விசேஷதா. அது வந்து நம்மளுடைய பிராச்சீன இத்திஹாஸில் ரொம்ப மௌரியா டைனாஸ்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி. சாமாஜிக் ஜீவன் பர் பிரகாஷ் டால்னா, தற்காலின் சாமாஜிக் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அந்த சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். ஜெயின் சாகித்ய, சிந்து காட்டியோட நகர் நிர்மாணம் படிக்கணும். ஸோ உத்கீர்ண லேக், மௌரிய கிராந்தி. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுட்டு அதை படிங்க. ஸோ படிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்டோடு படிங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உண்டான இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். அவங்களுடைய அந்த மோட்டிவேஷ்னல் எக்ஸாம்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷ்னல் எக்ஸாம்ஸில் ஒரு 3 hours கண்டினியூஸாக உட்காந்து நம்ம எப்படி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷ்னல் எக்ஸாம்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ கேன் நல்ல ஒண்டர்ஃபுல் கலர்ஸில் நீங்கள் நல்ல ஒண்டர்ஃபுல் மார்க்ஸ் எடுத்து நல்லபடியாக யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆல் த பெஸ்ட்.